சூப்பரா ஒரு டீசர் பார்த்தோம். ஏன் நம்ம இந்த டீசர் பார்த்தோம்னு ஆப்வியஸ்லி அவங்க தெரிஞ்சிருக்கும். சுபாஷ் கண்ணன் அண்ணா அண்ட் ராஜேஷ் பாண்டியன் அவங்க வந்து இதுல நடிச்சிருக்காங்க. ஜீவா 45 தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்ட்டு அவங்களுக்காக ராஜேஷ் பாண்டியனுக்காக ஒரு மொமெண்டோ வந்து சுபாஷ் கண்ணன் அவர்கள் பிரசன்ட் பண்ண போறாங்க. இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்கண்ணா. ஏன்னா நிதிஷ் சகாதேவ் ஃபர்ஸ்டா மலையாளம்ல டெபியூவா ஃபலிமி அப்படிங்கிற மூவி பண்ணாங்க. இப்போ தமிழ்ல டெபியூவா அவங்க இந்த மூவி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெபியூ டிரெக்டர் கூட நடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? மலையாளத்தில் ஃபலிமின்னு ஒரு பெரிய படம், அது பெரிய ஹிட்டாங்க. அந்த அப்படி அது சும்மா கூப்பிட்டு மெசேஜ் பண்ணி அப்படி பழக்கம் தான். அடுத்து ஒரு ரைட்டிங் ப்ராசஸை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தோம். முதல்ல வேற ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்து அதுக்கடுத்து என்னாச்சுன்னா அந்த படம் கொஞ்சம் ஒரு இஷ்யூனால் அப்படி தான் ஆச்சு. உடனே இது பண்ணாங்க. இதுக்குமே நாங்கள் ரைட்டிங் தான். நம்ம சர்ஜன் லாக்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவனுக்கு நாங்கள் ரைட்டிங் தான் போயிருந்தோம். அப்புறம் தான் திரும்ப நடிக்க சொல்லி அப்படி பண்ணதான். ஓகே, சூப்பர் சூப்பர். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா மிக்ஸ்டாக நிறையா புது ஆர்டிஸ்ட். அந்த டீசர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்திருப்பாங்க. புதுமுகத்துக்கு த்ரோ அவுட்டாக படம் ஃபுல்லாக வாய்ப்பு வந்து இந்த படத்தில் இருக்கும். ஸோ அது இது வந்து ஓப்பன் பண்ணி விடும். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சேம் டைம் வந்து சுபாஷ், சர்ஜினோட அம்மா எல்லாருமே கன்னியாகுமரியிலேருந்து வர ஒரு கேரக்டராக தான் இருக்காங்க. கன்னியாகுமரி ஸ்லாங் தான் பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் கன்னியாகுமரி ஸ்லாங் ரொம்ப கம்மியான இடங்களில் தான் பேசப்பட்டிருக்கு. இந்த படம் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இவர் வந்து கல்யாண மாப்பிள்ளையே நடிச்சிருக்காரு. சூப்பராக படம் பார்த்தால மங்களகரம். எங்களுக்கு அழுக்கு சட்டை கொடுத்துட்டாங்க. இவ்வளவு மங்களகரமா எடுத்ததே போட்டு கொன்னு எடுத்து. சீரியஸ்லி ஜீவா அண்ணாவோட 45th ஃபிலிம் அண்ட் நிதிஷ் சகாதேவ் அவங்களுடைய தமிழ் டெபியூல பண்ணியிருக்கிற ஃபிலிம் அண்ட் விஷ்ணு விஜய் பிரேமலு ஃபலிமி தள்ளுமாலா அப்படின்னு போட்டு பயங்கரமான ஒரு மியூசிக் கம்போசர். ஸோ அந்த படத்துக்காக நாங்கள் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்றோம். என்னன்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் கிரியேட்டர்ஸ் படம் பார்த்துட்டு ஜென்யூனா உங்களோட கருத்துக்களை பேசலாம். கன்னியாகுமரி மக்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா உங்க சப்போர்ட் தேவை.